வியூவர்ஸ், இது வழியில் டிஆர்பி எக்ஸாம் நியூஸ், பிஜிடிஆர்பி பற்றினா ஒரு தகவல், அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பிளானர் பற்றினா ஒரு தகவல். அந்த ஆனுவல் பிளான் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசம்பரில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அது வரல அப்படின்னு தெரியும். அதேமாதிரி பிப்ரவரி நம்ம மிடிலுக்கு மேலே வந்துட்டோம். ஸோ இன்னுமே வந்து ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து டிஆர்பி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. செட் எக்ஸாம், தென் அகெயின் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லா காலேஜோடது, அப்புறம் அகெயின் பார்த்து அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் எல்லாமே இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் பண்ண ஒரு எக்ஸாம் ஷெடியூல். இன்னும் வந்து இந்த ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சரோட டென்டேட்டிவ் ஆன்சர்ஸுக்கு ரிலீஸ் பண்ணல. போஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து பெண்டிங் இருக்கனால இன்னும் வந்து ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ டிஆர்பி ஹெல்ப்லைனில் கால் பண்ணோம் அப்படின்னா வெப்சைட்டை பாருங்கள் அப்படின்றத ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த மெயினாக இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேக்கன்சியை பற்றி, பிஜிடிஆர்பி வேக்கன்சியை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மேக் பண்ணது. இதில் வந்து ஆனுவல் பிளான் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மிக விரைவில் ஆனுவல் பிளான் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இந்த மந்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆக இருக்கும். அந்த பிஜிடிஆர்பியில் அந்த மேத்தமெட்டிக்ஸ்க்குரிய வேக்கன்சியை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் வேக்கன்சி இந்த ஆனுவல் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 வேக்கன்சி வந்து நம்மளுக்கு சாலிடாக வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. 350 வேக்கண்ட்டு. ஸோ இந்த 350 வேக்கண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சில்லற வேக்கண்ட், அதாவது 100 ப்ளஸ்ஸு, ஓகே, 100லேருந்து 120 வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷனுக்காக நம்ம போயிடும். மீதி இருக்கிற வேக்கண்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ 385ல் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 வேக்கண்ட் பக்கம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி மீதி வேக்கண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆனுவல் பிளானாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நியர்பை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா 300 வேக்கன்சி வந்து உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 385 வேக்கண்ட் தான். இந்த ப்ரொபோஷன் கேஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில வேக்கன்சி நம்மளுக்கு போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா 100 வேக்கன்சி பக்கம் நம்மளுக்கு அதில் போயிடுது. அப்போ மீதி இருக்க வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஆர்பி ஆனுவல் பிளானில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு தகவல் கூட இந்த வீடியோ மேக் பண்ணுறது. தொடர்ந்து வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் வர வேக்கண்ட் தான் நம்மளுக்கு பெரிய வேக்கண்ட்டாக இருக்கும். அடுத்த டைம் வர வேக்கன்சி எல்லாமே வந்து மிக குறைந்த வேக்கன்சியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தும் மட்டும் இல்லை, மற்ற ரிமைனிங் சப்ஜெக்ட்டுமே அதுதான். இந்த தடவை வர வேக்கண்ட் வந்து பல்கான ஒரு வேக்கன்சி வந்து கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவாங்க. பட் அடுத்தடுத்து வர டிஆர்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா 1000க்குள்ளேயே ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 1000க்குள்ளே தான் வேக்கன்சி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஷெடியூல் வந்து கண்டிப்பாக மிக விரைவில் வந்து டிஆர்பி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.